இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணி அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சேனல் வேணும். அந்த சேனலை எப்படி ஓப்பன் பண்ணலான்றது தான் இந்த வீடியோடைய கண்டென்ட். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுக்க எப்படின்னா ஒரு கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட், அது கூடவே அதை வந்து நம்ம எப்படி ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றலாம் அப்படின்றது இதுக்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அது பார்ட் 2 கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நாம் வீடியோக்குள்ளே இப்போ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோனில் இந்த ரைட் சைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த டெஸ்க்டாப் சைட் அந்த வெர்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி கிரியேட் ஜிமெயில் கொடுத்துக்கோங்க. கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கிரியேட் ஜிமெயில் இப்படி வருது நிறையா. அண்ட் இதில் நீங்கள் பண்ண வேண்டியது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ண உடனே கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நேம் நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கல. ஓகே, நான் ஒரு நேம் கொடுக்குறேன். அண்ட் செகண்ட் நேம் பாருங்கள். அண்ட் இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நேம் கொடுத்த உடனே யூசர் நேம்னு சொல்லி இங்கே எனக்கு வருது. எனக்கு இந்த நேம் பிடிச்சா நான் இது கூடவே அப்படியே போகலாம். அப்படி இல்லை அப்படின்ற இடத்துல எனக்கு கீழே நிறைய அவைலபிள் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நான் இப்போ அதுவும் இல்லை, எனக்கு புதுசாக வேணும்னா இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். அண்ட் அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபார்மில் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இது அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி பார்த்தா இல்லை, ஏன்னா இந்த நேமில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் இது கூடவே என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 2321 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ இது எனக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது 2321 அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் இந்த இமெயில் ஐடியை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். இப்போ என்னோடய இமெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா rasuraja2321@gmail.comன்றது. இப்போ இதுக்கான பாஸ்வேர்டை கொடுக்கணும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கறது நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஆனால் இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் க்ரியேட் பண்ண இந்த மெயில் ஐடியும் அண்ட் இங்கே நம்ம கொடுத்த அந்த பாஸ்வேர்டு தான். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பர்லேயே இதில் எழுதி வச்சுக்கோங்க. இனிஷியலாக நமக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். இப்போ நம்ம இதை க்ரியேட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்து அந்த பாஸ்வேர்டு பார்த்து நான் கொடுத்த ஏதோ வந்து ரொம்ப ஏதோ ப்ளீஸ் சூஸ் அ ஸ்ட்ராங்கர் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. ஸோ நான் 1 செகண்ட் நான் அதை க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் 1 செகண்ட் நான் இங்கே க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அண்ட் இப்போ நான் அதே பாஸ்வேர்டை நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஸோ நான் அதை இங்கே டைப் பண்ணிக்கிறேன். திரும்ப நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இல்லை இப்போ நான் புதுசாக தான் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. ஸோ திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேண்ணா, இப்போது கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் உடனே நமக்கு வந்து என்ன கேட்கணும்னா ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன். இப்போ நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஈவன் ஜிமெயில் க்ரியேட் பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ கொடுக்குறது என்னென்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்குன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியாவில் போங்க, இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு எதாவது கண்ட்ரி அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸு நீங்கள் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. சரி, இப்போ நான் என்னோடய நம்பர்ஸ் இங்கே கொடுத்துட்டேன். அண்ட் ரெக்கவரி இமெயில் ஆப்ஷன் இது ஆப்ஷனல் தான். இது வேணால் கொடுத்துக்கலாம், வேணான்னா விட்டுலாம். ஆனால் கொடுக்கறது நல்லது. ஸோ நான் இப்போ இதுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுக்க போகிறேன். ஸோ நான் இங்கே எனக்கு ஒரு இமெயில் ஐடி என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துட்டேன். அண்ட் இங்கே வந்து நம்மளோட டேட்டா பார்த்து கொடுக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இது ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நான் என்னோடய டேட்டா பார்த்து கொடுக்கணும் இல்லையா? ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ தட். ஸோ அதனால் இதை வந்து நான் இங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை காமிப்பேன். ஓகே, கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுது. இப்படி நமக்கு வந்து பேஜ் க்ரியேட் ஆகிடும். அண்ட் இங்கே நம்ம அக்ரி அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு நமக்கான இந்த இது வந்து இங்கே ஓகே, இது வேண்டாம். ரைட், இப்போ நமக்கு ஆர் அப்படின்னு சொல்லி இங்கே சிம்பிள் இருக்குது. ரைட் சைட் கார்னர் பார்க்கலாம் நீங்கள். இப்போ நமக்கு ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா
இங்கே இருக்கக்கூடிய இந்த பேஜஸில் நீங்கள் உங்களுடைய மெயிலில் தான் இருக்கான்னு பாருங்கள். எஸ் அஃப்கோர்ஸ் இது உங்களுடைய மெயில் ஐடியில் தான் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் என்ன செய்யணும், டேரெக்டாக நீங்கள் யூடியூப்குள்ளே போகணும். அண்ட் யூடியூப்குள்ளே போன உடனே உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட்டு பார்த்த உடனே நம்மளுடைய ஏற்கனவே யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெயில் ஐடி இருந்திருக்கும். அண்ட் அந்த மெயில் ஐடி இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே அண்ட் இப்போ என்னோடய மெயில் ஐடி இப்போ ரீசெண்ட் மெயில் ஐடிக்கு நான் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்து அதுக்கு போகணும். அண்ட் இப்போ என்னோடய ரீசெண்ட் அக்கௌண்ட் இதில் இல்லை. ஸோ நான் இதை ஆட் அக்கௌண்ட் கொடுத்து அதுக்குள்ளே போகிறேன். அண்ட் ஆட் அக்கௌண்ட் கொடுத்த உடனே நான் இப்போ க்ரியேட் பண்ண என்னுடைய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நான் இப்போ ரீசெண்டாக க்ரியேட் பண்ணது 2321. ஓகே, அது தப்பாகிடுச்சு போல். ஓகே, ரைட். இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கான பாஸ்வேர்டு கேட்குது. அதுக்கான பாஸ்வேர்டையும் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கான பாஸ்வேர்டையும் இப்போ நான் கொடுத்து உள்ளே என்ட்ரு ஆகிடுறேன். இப்போ நம்ம இப்படி என்ட்ரு ஆன உடனே நமக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த சஜஷன் லிஸ்ட்டில் நம்மளுடைய மெயில் ஐடி வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ரைட் சைட் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ண உடனே ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுங்க. ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்து இப்போ நம்ம ரீசெண்டாக ஆட் பண்ண அக்கௌண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், ராசு ராஜா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்குள்ளால் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டோடைய எஸ் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து வந்து இப்படி ஒரு பேஜ் க்ரியேட் ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு ஒரு பர்சனல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த பர்சனல் அக்கௌண்ட்டை நம்ம பிராண்ட் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட்டே நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிளை க்ரியேட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அல்லது நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். இது கிளிக் பண்ணி இப்படி அப்லோட் கொடுத்துக்கலாம். அண்ட் அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கறதுனால பர்சனல் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு பெனிஃபிட் அவ்வளோ பெருசாக இருக்காது. அண்ட் இப்போ நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன பண்ணணும், திரும்ப இங்கே ரைட் சைட்